அற்புதமான நன்னாளிலே நம்மெல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கோம். கார்த்தால எங்கள் சுவாமிக்கு அபிஷேகம். உள்ளே இங்கே உள்ள கோவில் நிர்வாகத்தார், கோவில் அரங்காவலர் தலைவர் அவர் நமக்கு ரொம்ப உபகாரம் பண்ணார். நிர்வாக அதிகாரி மற்றும் ஊர் பொதுமக்கள்லாம் ஒவ்வொரு வருஷம் நமக்கு நிறைய உபகாரம் பண்ணிட்டு இருக்கா. அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆலய சிவாச்சாரிய பெருமக்கள், ஆலய அரங்காவலர்கள், நிர்வாக அதிகாரிகள் எல்லாருக்கும் நம்மளுடைய சிவா வித்யாபீடம் மற்றும் நங்கநல்லூர் தேவார பாடசாலை, பம்மல் காரைக்கால் அம்மையார் தேவார பாடசாலை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நன்னாளிலே இந்த தேவாரத்தை பயிற்று வைத்த இந்த தேவாரத்தை நான் கேட்டோம்னு சொல்லி கொடுத்தார்ல, அவருக்கு ஒரு மரியாதை செய்யும் விதமாக ஓதுவாரையாவுக்கும் நமது நிர்வாகத்தின் சார்பாக அட்வொகேட் மேனேஜிங் ட்ரஸ்டி சுந்தரமையர் அவர்கள் அவருக்கு இப்போ பொன்னாடி போட்டுவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் போன வருஷம் நம்ம முற்றோதல் பண்ணணும்னு நம்ம மணியர் கேட்டார். அதை அவருக்கு இங்கே நடத்தி கொடுத்துட்டேன். அதுக்கு உண்டான சௌகரியங்கள்லாம் சொன்ன டயத்துக்கு நீங்கள் எல்லாரும் வந்துட்டு நாங்கள் நேரத்தே வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். அவர் நேற்று ராத்திரி ஃபுல்லாக தூக்கமே இல்லை. ஏன்னா அவருக்கு அவ்வளோ வேலை கொடுத்து எல்லா வேலையும் பக்காவாக பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அவர் கேட்டு நான் செய்யும் போது நான் செய்யல, அவர் செய்யணும்ல. அதனால தூங்காம எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துட்டார். அதனால மேலும் மேலும் அவர் நிறைய சிரேயசை அடையணும், திடகாத்திரமா இருந்து எங்க கூட அவர் பயணிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி பிரார்த்திக்கிறோம். ஓதுவாரையா முன்னாடி வாங்க. ஹரஹர நம பார்வதி பதஜே. நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது மரியாதை செய்யப்படுகிறது. அவருடைய ஒரு சிவத்தொண்டிற்கும் இருந்தயம் பிறந்தன்னை இன்னும் நிறைய கத்துட்டு இன்னும் நிறைய சிவபக்தியோட வாழ்ந்து குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து எல்லாரும் சிவனேச செல்வராக திகழ வேண்டும்படி உங்களை எல்லாம் ஆசீர்வதித்து சுவாமியை பிரார்த்திக்கிறோம். சிவாய திருச்சிற்றம்பலம். பிறத்தலும் தவித்தனை வகுத்து தன்னருள் தந்த என் தலைவனை மலையில் மாதினை மதித்தவ பாகொண்ட மணியை வருபுணர் தடையினை வைரைய மானை ஏறிய மனத்து கோயிடும் கொண்ட நீரை என்பதை ஒரு வகை எங்கள் பிரானை மாதில் எடை கடல் கொலமிட கடுமல வளநகர் கண்டு கொண்டேனே மற்றொரு துணையினி மறுமைக்கும் காணேன் வருத்தலுதேன் மனவாவரம் பெற்று சுற்றிய சுற்றமும் துணை என கருதேன். துணை என்று நான் தொடப்பட்ட ஒரு சுடரே முத்தியும் ஞானமும் வானவர் அறியா முறையுடை பல நெருங்கலும் காட்டி கற்பித்த கடவுளை அறியேன். கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே திருத்தனை நகருனை சேர்ந்தனை வந்தேன். செய்வினை அறுத்திடும் செம்பொன்னை அம்பொன் பொறுத்தினை அல்லந்த கிரையனை முறையே உணர்த்தெடுப்பேன் உயும் காரணை தென்னான் விருந்தினை பாலனை கனவிரை விரவில் பிடித்தெங்கும் காண மாட்டாது விட்டிருந்தேன். கருத்தனை நிறுத்தசை காலனை வேலை கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே. மழை கரும்பும் மலர் கொன்றைய நானே வளர் கருளில் மரவா மனம் பெற்றேன். பிழைத்தொரு காலினி போல் பிறவாமை பெருமை பெற்றேன். பெற்றதார் பெருகிற்பார் குழை கரும் கண்டனை கண் கொள்ளவானே பாடுகிறேன் சென்று கூடவும் வல்லேன். கடை கரும்பும் கடலில் பல சோலை கழுமல வளநகர் கண்டு கொண்டேனே. குழந்தல குழைத்திகள் காதனை என்றும் கொடுமழு வாட்படை குழகனை என்றும் மண்டல பும்மர கொண்டை என்றும் வாய்வெருவி தொழுதேன் விழியாலே பண்டனை மலத்த பசுபதி பதுவின கண்டல கைதரையோடு வந்துள்ள
துலவும் கடுமல வலநகர் கண்டு கொண்டேனே வரும் ஒரு வல்வினை என்றிருந்தென்றி வருத்தலு தேன் மரவாமன பெற்று விரும்பியின் மனதிலுமை குழு செய்தே வேண்டினேன் தொடு பாதிதியாலே அருவினை அலறினை அமுதினை தேனை ஐயனை அரவனை பிறவி பெறரு கருப்பின பெருசனல் இறங்கிய கழனி கடுமல வலநகர் கண்டு கொண்டேனே அயலவர் பரவவும் அடியவர் தொடவும் அன்பர்கள் சாயலுள் அடைக்கல் விழுந்தேன் முயல்பவர் பின் சென்று முயல்வலையா படுமென மொழிந்தவர் படித்தன தென்னி புயலினை திருவினை பொன்னினை தொழிலை மின்னின குருவினை எண்ணிலை பொருளை ஆடும் கடுமல வரணகர் கண்டு கொண்டேனே நினை தரும் பாவங்கள் நாசகளாக நினைத்து கொண்டோடு செய்து பட்டவன் சுடதை மனை தரும் மலைமகள் கருவினை வானோர் மாணிக்கத்தை மதத்தின் பொருள் குறை தரு புகழினை எங்கள தொழிலை இருவரும் ஒருவர் யானே கடிதரு கருங்கடல் ஓசவத்துள்ளவும் கடுமல வரணகர் கண்டு கொண்டேனே துறையரு குளித்துள்ளதாக வைத்த துண்மையை விண்மையோரம் பிறைகள் சடையனை எங்கள் பிறனை பேரருளானை காரில் போன்ற கரையணி மிகத்துடைய அடிகளை அடி கழுமல வரணகர் கண்டு கொண்டேன் செழுமல கொண்டையும் பூவின மலரும் விழவைய தடைமுடி அடிகளை நினைத்து கழுமல தண்டினை அடியவர் கல்லால் அடிவரில் அவனிரு அடியினை இரண்டும் கழுமல வரணகர் கண்டு கொண்டூரன் சடையன காதல் பாடிய பத்தும் துன்பமும் இன்பம் சூழலாவே ஒரு மலர் கண்டு மோடுடையாயொரு நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி திரிபுரம் தீயழ சிற்றதோர் பிள்ளார் ஏத நம்பி இணையாளுடை நம்பி எழுவிரமோ எங்கள் நம்பி கண்டாய திங்கள் நம்பி முடி மேலடியார் சிறந்த நம்பி பிறந்த உயிர்க்கெல்லாம் அங்கள் நம்பிய வாழ்வி சும்மாலும் அமர நம்பி மரண் முதல்லே தங்கள் நம்பி தவறு கோரு நம்பி சாதை என்று சரண் பணிந்தேத்தும் எங்கள் நம்பி எழுப்பியாதுடை நம்பி எழுப்பிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே வருந்த அன்று மத யானை உரித்த வழங்கு நம்பி முழங்கு கடல் நஞ்சம் அருந்தும் நம்பிய மரத்த மோதிந்த அருளி நம்பி பொருளால் குரு நட்டம் புரிந்த நம்பி புரி நூலுடை நம்பி பொழுதும் விண்ணும் முழுதும் பலவாகி இருந்த நம்பி இணையாளுடை நம்பி எழுப்பிறப்போ எங்கள் நம்பி கண்டாயே ஒரு நம்பி அமுதா உயிர்க்கெல்லாம் உரிய நம்பி தேய மறையங்கோ கூறு நம்பி முனிவர் தரும் கூற்றை குமைத்த நம்பி உமையாய் புலனைந்தும் சீரு நம்பி திருவெள்ளரை நம்பி செங்கல் வெள்ளை கொண்டோடு என்றும் ஏறு நம்பி இணையாளுடை நம்பி எழுப்பிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே குற்றம் நம்பி குறுகாயில் மூன்றை குலைத்த நம்பி சிலையாய் வரை கையில் பத்து நம்பி பரமானந்த வெள்ளம் பணிக்கும் நம்பி என பாடுதலல்லால் மற்ற நம்பி உனக்கென் செய்ய வல்லேன் மடியிலே படுவேன் துயரெல்லாம் எட்டு நம்பி என்னையாளுடை நம்பி எழுப்பிறப்போ எங்கள் நம்பி கண்டாயே அறிந்த நம்பி கை தொழவானோர் ஆண்ட நம்பி முனையேண்டுலகங்கள் தெரிந்த நம்பி ஒரு சேயுடை நம்பி செல்வழிக்கென்று அந்த ஒருமை வேடம் தரித்த நம்பி சமயங்களில் நம்பி தக்கந்தன் வேள்வி புகின்றிமையோரை ஏறித்த நம்பி இணையாளுடை நம்பி எழுப்பிறப்போ எங்கள் நம்பி கண்டாயே பெண்ணை நம்பி புயந்தான் நெடுமாலும் பிறமன் என்றிவர் நாடியும் காண உன்னை நம்பி ஒருவர் செய்தலாமே உலகு நம்பி ஒரு செய்மதல்ல முன்னை நம்பி பின்னும் வாசடை நம்பி
முடுதிவை இத்தனையும் தொகுத்தாண்ட தென்னை நம்பி எம்மிரானைய நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே சொல்லை நம்பி பொருளாய் நின்ற நம்பி தோற்றம் ஏறு முதலாகிய நம்பி வல்லை நம்பி அடியார் கருள் செய்ய வருந்தி நம்பி உமக்கார் செய்யகில்ல அல்லல் நம்பி படுகின்ற நாடி அனங்கொரு பாகம் வைத்தெங்கணம் போற்ற இல்லம் நம்பி இடுபிச்சை கொள்ளோமே எழுப்பிறப்போ எங்கள் நம்பி கண்டாயே காண்டு நம்பிகள் சேவடி என்றும் கலந்துனை காதலி காசைப்பாறை ஆண்டு நம்பி எனக்கு அருளும் நம்பி குருமா பிழை பாம்பை தீண்டு நம்பி சென்னியில் கங்கை தங்க இருந்தும் நம்பி பொய் சமன் பொருளாகி ஈண்டு நம்பி இமையோ தொழு நம்பி எழுப்பிறப்போ எங்கள் நம்பி கண்டாயே கரக்கும் நம்பி கசியாதவர் தம்மை கசிந்தவர் இன்மையோடன்மையில் இன்பம் பெருகும் நம்பி பெருக கருதா பெருக்கும் நம்பி பெருக கருதா. திருச்சிற்றம்பலம். பூவாயா கொண்டு செய்வார்களே துச்சங்கள் காவாயா கண்டு கொண்டாரைவகா காவாயா உன்னையே நந்தன கொண்டு காவாயின் பண்டலும் கண்டறி அம்மா முன்னாலே புலவர்க்கு புகழ் பொன்னலம் தன்னானே தன்னை மூவண்டிடும் கண்டோ பின்னானே கர்வாணம் சிறகாமி அண்ணானே பண்டையும் கண்டறி அம்மா காவாயா உன்னையே நல்ல சொல்லு தங்கோ உலகத்தினுள் உயிர்க்கும் நாதியன் நம் பெருமானும் ஊர்ணனி பள்ளியதே உறவிலி ஊனமிலி உணரார் புறம் மூன்றறிய பெருவிலி தன்னினைவார் வினையாய் தேந்தழிய அறவிலகும் அருளான் மருளார் பொழி கொண்டரையோ நரவிரி கொன்றையினான் நன்னும் ஊர்ணனி பள்ளியதே பானுடையா பெரியான் மனத்தாலும் நினைப்பறியான் ஆனிடை ஐந்தமர்ந்தான் அணுவாகியோர் தீவுரு கொண்டு ஓனுடைய உடலோ ஒடுங்கி புகுந்த பரந்தான் நானுடை மாடம்பிரானும் ஊர்ணனி பள்ளியதே ஓடுடையன் சலனா உடை கோவணவன் உமையோ பாடுடையன் வலி தேர்ந்து உணும் பண்புடையன் பயில காடுடையன் இடமா மலையேழும் கருங்கடல் சூழ் நாடுடை நம்பெருமான்
பள்ளியதே பண்ணர் கரியதொரு படையாழி தன்னை படைத்தும் கண்ணர் கருள் புரிந்தான் கருதாதவர் வேள்வியவி பொன்னர் கிமயவரை உருண்டோட உதை துகந்து நன்னர் கரிய பிரானு ஊர்ணனி பள்ளியதே மல்கிய செஞ்சடை மேல் மதியும் அரவும் உடனே புல்கிய ஆரணன்யம் புனிதன் புரினோ விகிர்தன் மெல்கியவில் தொழிலான் விருப்பன் பெரும் பார்த்தனுக்கு நல்கிய நம் பெருமானு ஊர்ணனி பள்ளியதே அங்கமோராரவையோ அருமாமரை வேள்விகளோ எங்கும் இருந்தந்தனர் எரி மூன்றவை ஓம்பும் இடம் பங்கயமா முகத்தாள் உமை பங்கன் உரை கோயில் செங்கையல் பாயும் வயல் திருவூர்ணன் பள்ளியதே திங்கள் குறுந்தெரியல் திகழ் கண்ணிய நுண்ணியனாய் நங்க பிணி களைவான் அருமாமருந்தே பிறப்பும் மங்க திருவிரலால் அடர்த்தான்வல் அரக்கனையும் நங்க கருளும் பிரானு ஊர்ணனி பள்ளியதே ஏன மறுப்பினோடு எழிலாமையும் பூண்டுகந்து வானமதின் அரணோ மலையே சிலையா வளைத்தான் ஓனமில் காழி தன்னுள் உயர் ஞான சம்பந்த தன்று ஞானம் அருள் புரிந்தானும் ஊர்ணனி பள்ளியதே காலம் நாழிகையும் நனி பள்ளி மனத்தின் உள்கி கோலமதாயவனை குளிர் நாவல ஊரன் சொன்ன மாலை மதி துரைப்பார் மண் மறந்து வானோர் உலகில் சாலனல் இன்பமெய்தி தவலோக திருப்பவரே சாலனல் இன்பமெய்தி தவலோக திருப்பவரே. திருச்சிற்றம்பலம். செருந்திசம் பொன்மலரும் திருநாகேசரத்தானே பாலனதாருயிர் மேற்பறியாது பகைத்தெழுந்த பாலனை விடுவித்து கருத்தாக்கியதென்னை கொலாம் கோல மலர் குவளை கழுநீர் வயல் சூழ் கிடங்கில் சேலொடு வாழைகள் பாய் திருநாகேசரத்தானே குன்ற மலை குமரி கொடியேறிடையால் வெறுவ வென்றி மதகரியின் உரி போட்டதும் என்னை கொலாம் ஒன்றில் இளங்கமுகின் முதுபாலை மது வளைந்த சென்றல் புகுந்துலவும் திருநாகேசரத்தானே அல்வெறி கோவணத்தோடு அரவாத்தொரு நான் மறை நூல் உரை பெரு கவுரை தன்று வந்தருள் செய்ததென்
விழித்தலனே வண்டரு மாமணியும் வரை சந்தகிலோடு முந்தி திரைப்பொரு தன் பழன திருநாகேஸ்வரத்தானே ரங்கிய மாதவத்தின் தழல் வேள்வியின் நின்றெழுந்த சிங்கம் முன்னேல் புலியும் செழுமால் கரியோடலர பொங்கிய போர் புரிந்து பிளந்தீர் உரி போர்த்ததென்னே செங்கையல் பாய்கழனி திருநாகேஸ்வரத்தானே நின்றைய மாதவத்தை ஒழிப்பான் சென்றணைந்து மிக பொங்கிய பூங்கனை வேல் பொடியாக விழித்தலனே பங்கைய மாமலர் மேல் மது உண்டு வண்டேன் முரல செங்கையல் பாய்கழனி திருநாகேஸ்வரத்தானே வரியரனானதக மாமேரு வில்லதக விழித்தலனே பங்கைய மாமலர் மேல் மது உண்டு பண்வண்டரைய செங்கையல் நின்றுகளும் திருநாகேஸ்வரத்தானே குண்டரை கூரையின்றி திரியும் சமன் சாக்கிய பே மிண்டரை கண்ட தன்மை விரவாக்கியதென்னை கொலோ தொண்டிரை தோவணங்கி தொழில் பொண்டடியார் பரவும் தொண்டிரை தன் வயல் சூழ் திருநாகேஸ்வரத்தானே பொங்கனை வண்டரற்ற குயிலும் மயிலும் பயிலும் செங்கனை பூங்கொழில் சூழ் திருநாகேஸ்வரத்தானே பங்கம் மணிகடல் சூழ் வயல் நாவல் அரூரன் சொன்ன பங்கமில் பாடவல்லார் அவ தம்பினை பற்றருமே பங்கமில் பாடவல்லார் அவ தம்பினை பற்றருமே. ஹர ஹர நம பார்வதி பதயே தென்னாருடைய சிவனே போற்றி. எல்லாம் அல்ல குருவருடும் திருவருடும் துணை நிற்க இன்றைய தினம் காலை 7 மணிக்கு தொடங்கிய சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய குரு பூஜை விழா நிறைவரும் தருவாயில் சிறு மணித்துளிகளே உள்ளன. அதனுடைய முத்தாய்ப்பாக இப்பொழுது ஓதுவாரையாவுக்கு ஒரு மரியாதையும், எந்த ஒரு விழா நடத்தினாலும் எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் குருவினுடைய அருள் தேவை. ஏன்னா குரு இல்லாம எந்த காரியமும் சோபிக்காது, குருவினுடைய அருள் இல்லாம எந்த மந்திர உபதேசமும் சித்திக்காது. கார்த்தாலேயே சொன்னேன், பூஜா முக்கியம் குருர்பாதகா, மந்திர முக்கியம் குருர்வஜா, ஞான முக்கியம் குருர் மூர்த்திகி, மோட்ச முக்கியம் குரு கிருபாகா. ஆகவே இந்த குரு தான் சுவாமி கிட்ட போறதுக்கு வழியை நமக்கு காமிப்பார், மோட்சத்துக்கும் வழியை காமிப்பார். அப்பா அம்மா படிப்பை சொல்லிக் கொடுக்கலாம், படிப்பை சொல்லிக் கொடுப்பார், ஸ்கூலுக்கு ஃபீஸ் தான் கட்டலாம், சொல்லிக் கொடுக்கறது வாத்தியார் தான் சொல்லிக் கொடுப்பார் இல்ல. இந்த வாத்தியார் எல்லாருக்கும் தான் பாடம் நடத்துவார் ஒரே மாதிரி. அதுல கெட்டிக்கார குழந்தையே இல்லை, நிறைய மார்க் வாங்கும், கொஞ்சம் என்ன மாதிரி குழந்தை கம்மியா மார்க் வாங்கும். ஆனா பாடம் ஒன்னாதான் நடத்துவார் வாத்தியார். அதுல மாணவனுடைய தன்மைக்கு ஏற்ப குருவினுடைய கடாட்சத்தால சிஷ்யனாகப்பட்டு பிரகாசிக்கப்படுவான். அப்படிதான் குருவினுடைய அருள் இல்லாம எந்த காரியமும் சித்திக்காது. தெளிவு குருவின் திருமேனி காண்டல்னால திருமந்திரத்துல. ஆகவே ஒரு சமய நிகழ்ச்சியா இருந்தா குருமகா சன்னிதானுடைய அருளாசியோட அந்த விழா பூர்த்தி பெறும். அதே போல நமது விழாவும் எங்க பாடசாலையுடைய குரு முதல்வராக இருக்கக்கூடிய திருமீகமை சித்தரா கல்யாண சுந்தர சிவாச்சாரியார் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோட இந்த விழா நிறைவு பெற்று தானனை முன் படைத்தான் பாட்டு பாடி அந்த தீபாரனாகி எல்லாருக்கும் விபதி பிரசாதம் கொடுத்துட்டு இப்பொழுது எங்களுடைய வித்யாபீடத்தினுடைய தேவார ஆசிரியர், எங்கள்கிட்ட மொத்தம் ஒரு 7 ஆசிரியர் இப்ப பாடம் சொல்லிட்டு இருக்கா. அதுல எல்லாமே தருமபுரத்தில் பயின்றவர்கள். முதல்ல இருந்தவரும் தருமபுரத்துல பாடசாலையில் ரொம்ப பெரிய ஜாம்பவான்ட்டு பயின்றவர். அவர்கிட்ட படிச்சவர் தான் இங்க இருக்க 2 குருக்களும். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். இவரும் தருமபுரத்தில் பயின்றவர், வித்யாபீடத்தின் முதல்வர். தேவார ஆசிரியரும் தருமபுரம் பாடசாலை பயின்றவர். அந்த காலத்துடைய படிப்பு. அவர் வாங்கின விருது சொல்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அவ்வளவு விருது இன்னும் வாங்கிட்டு இருக்கார். அப்பேற்பட்டதான மகத்துவம் கொண்ட குற்றாலம் சுப்பிரமணிய ஓதுவார் அவர்களுக்கு வித்யாபீடத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. இந்த பாடசாலைக்கு நிறைய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு ஆடிட்டர் கோபாலகிருஷ்ணன். அவரோட வர முடியல, மாமி எப்பவுமே வந்துருவாங்க, எல்லா கிளாஸுக்கும் அட்டன் பண்ணுவாங்க. எங்க பாடசாலைக்கு நிறைய மாசம் நிறைய தர்ம காரியங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கா. அவன் மூலமாக ஓதுவாருக்கு இப்ப மரியாதை.
சேக்கிழார் அடிப்படையில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போ அவருடைய ரிலேட்டிவ் மாமி நிறைய சைவ சித்தாந்த விஷயங்கள்லாம் நிறைய கேட்டதான். ஹர நம பார்வதி பதயே. அட்வொகேட் சுந்தர ஐயர் வாங்க. வித்யாபீடத்தினுடைய குரு முதல்வர், சிவாகம ரத்னாகரம், வாஜஸ்பதி, பிரவீனர் போன்ற பல விருதுகளை வாங்கியவர். இப்பதான் போன வாரம் திருத்துறையூர்ல அவருக்கு போதனாச்சாரிய திலகம் அப்படின்னு அந்த கோவில் கும்பாபிஷேகத்துல இப்ப போன வாரம் விருது வாங்கினார். ஐபிசி பக்தி நிகழ்ச்சியிலே இப்ப நீங்க போன மாசம் பார்த்துருக்கலாம். அதுல வேத சிவாகம வேத ஞானபானுங்கிற பட்டம் அங்க அந்த பட்டத்தை அவருக்கு கொடுத்து இந்த பட்டம் அவருக்கு பெருமை சேர்த்தது. இப்ப அவருக்கு மரியாதை. சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஒரு 5 நிமிடம் உங்களுக்கெல்லாம் ஒரு அருளாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலும் இறையருளும் குருவருளும் துணை செய்ய திருவெண்ணைநல்லூர் என்ற உயர்ந்த இந்த க்ஷேத்திரத்திலே நால்வரிலே உயர்வாக சொல்லக்கூடிய நமது ஆதிசைவ பரம்பரையிலேயும் பரமேஸ்வரனே சுந்தரா வா என்று அவரே அவதாரம் பண்ணின ஒரு பெரிய நிலை இது சுந்தரருக்கு உண்டு. சுந்தரஹா என்ற சப்தத்துக்கு அழகுங்கிறது ஒரு அர்த்தம். இந்த சுந்தரருங்கிறத 3 இடத்துல ஆகமங்கள் சிறப்பாக சொல்றது. சுவாமிக்கு கல்யாண சுந்தரர்னு பேரு, மாப்பிள்ளை கோலத்தில் இருப்பார். அடுத்தது முருகப்பெருமானுக்கு வள்ளி கல்யாண சுந்தரஹா அப்படின்னு அவருக்கு ஒரு பேரு. ஆனா இவருக்கு சுந்தரமூர்த்தியினே பேரு. அப்படி உயர்வாக சொல்லக்கூடியது. இந்த கலியுகத்துல என்ன நமக்கு ஞானத்தை கொடுக்கும், நமக்கு என்ன முக்தியை கொடுக்கும்னா நாம சங்கீர்த்தனம் சொல்றார். 10 விதமான உபாயங்களை நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் எடுத்துரைக்கிறது. அதுல இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம், இறைவனுடைய பெயரை சொல்வதும் இறைவனுடைய தோத்திரங்களை சொல்வதுமா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி உயர்வாக இருக்கக்கூடிய இந்த நமது வித்யாபீடத்தின் சார்பாகவும் நமது நங்கநல்லூர் மணியண்ணாவுடைய சார்பாகவும் துவங்கப்பட்ட இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அற்புத பதிகங்கள் என்ற ஒரு பதிகமானது சிறப்பாக பாராயணம் செய்ய தொடங்கி இந்த ஆண்டு 8ஆம் ஆண்டு. சென்ற ஆண்டு முற்றோதல் பண்ணணும் அப்படின்னு மணியண்ணா தான் சொன்னார். அது சுவாமி தான் நிறைவேற்றி கொடுத்துருக்கார். பண்ணணும், இங்கே பண்ணியிருக்கு. இருந்தாலும் போன வருஷம் நான் வந்தபோது ஒரு முற்றோதல் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னார். ஆரம்பத்தில் பண்ணிருக்க. இருந்தாலும் சுவாமி மீண்டும் கேட்கிறார். சுந்தரர்கிட்ட மட்டும்தான் என்ன அது ஆரம்பிச்சு முதல்ல பண்ணுது. அதனால அது ஒரு பெரிய பாக்கியம். பாட பாட ராகம், தேட தேட சுகம் அப்படின்பா பெரியவா. அப்படி அந்த சுவாமியுடைய ஒரு கருணை. அதனாலதான் நால்வர்ல சொல்லும்போது சம்பந்தரையும் நாவுக்கரசர் சொல்லும்போது இவர் உடனே பாடினோடனே எல்லா விதமான அனுகிரகத்தையும் பண்ணார் நாவுக்கரசருக்கு. சம்பந்தருக்கு கொஞ்சம் தாமசமாக கொடுத்தாருங்கிறத நம்ம சைவத்தில் உள்ளவாளுக்கெல்லாம் தெரியும். அது மாதிரி சுந்தரருடையது பதிகம் கம்மி தான். ஆனால் அவராட்டம் உள்ள ஒரு தத்துவார்த்தங்கள்லாம் சொல்றதுங்கிறது ரொம்ப கடினம். புரிஞ்சுக்கிறது அதை விட ரொம்ப கடினம். ரொம்ப அழகாக இந்த ஆண்டு இந்த முற்றோதலானது கொஞ்சம் பல இன்னல்கள் இருந்தாலும் அதெல்லாம் இறையருளால் அதெல்லாம் சிறப்பாக நிறைவேறியது. ஏன்னா கூடவே இருந்து நான் பார்த்ததுனால சொல்றேன், உங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு பெரிய சமாச்சாரம், அது கல்யாணம் பண்ற மாதிரி தான் இந்த விழா. அதனால ஆங்காங்கே இருக்கக்கூடிய சுந்தருடைய விசேஷமான வரலாற்று பிரகாரம் நடந்தால் கூட திருவெண்ணைநல்லூர் தான் ரொம்ப உயர்வாக சொல்லி சுவாமி இங்கே அப்படியே வந்து நின்று பார்த்தா அந்த காட்சி அப்படியே தெரியும். அந்த காட்சியை பார்க்கறதுங்கிறது எல்லா கோவிலையும் பார்க்க முடியாது. அந்த சுவாமி எப்படி வந்தார், எப்படி வாதம் பண்ணாருங்கிறதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். அந்த அளவிலே இந்த முற்றோதல் சிறப்பாக நடைபெற்றது. இறையருள் கூட்டியவாறு மீண்டும் அடுத்த ஆண்டும் அதை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக சுந்தருடைய விழா சென்ற ஆண்டை விட சிறப்பாக இந்த ஆண்டு செய்திருக்கிறோம். அடுத்த ஆண்டு இதை விட சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு அளித்த நம்முடைய சிவமகிமா ட்ரஸ்டுக்கும் நம்ம மணியண்ணா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான மெய் அடியார்களுக்கும் சிவனடியார்களுக்கும் அவர்கள் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி எம்பெருமானை பிரார்த்தித்து அந்த நம்ம நிறைவு பகுதியாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி செய்து பூர்த்தி செய்வோமாக.
நானென பாடலங்கோ நாயினேனை பொறுப்படுத்து பானனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து நெஞ்சமே நொடித்தா